ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு இனிய நாமத்தில் ஒவ்வொருவருக்கு அன்பின் வாழ்த்துதல்கள். கர்த்தருடைய வல்லமையான பிரசன்னமும் தேவனுடைய வார்த்தையின் மகிமையும் உங்களை மூடிக்கொள்ளட்டும். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலேயே நம்முடைய தியானத்துக்கென்று எபேசியரின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனை ஆசீர்வாதம், எத்தனை பாக்கியம்! அநேக காரியங்களுக்காய் வேண்டிக் கொள்கிறோம், அநேக காரியங்களை விரும்புகிறோம். ஆனால் வேதம் எப்படி சொல்லுகிறது? நம்முடைய தேவன் யார்? கேட்டதை கொடுக்கிற தேவன் மட்டும் அல்ல. வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும். There are so many things you think, you desire. இப்பொழுது கூட எதை நினைத்து கொண்டு நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறீர்கள் என்று கர்த்தர் அறிவார். நீங்கள் என்ன மனசில் வேண்டுதலோடு இருக்கிறீர்கள் என்பதை கர்த்தர் பார்க்கிறார். சில நேரம் இந்த செய்தி ஆரம்பிக்கும் போதே சில பேர் உடனே கைபேசியிலே என்னை தொடர்பு கொள்ள ஆரம்பிப்பார்கள். இந்த நிகழ்ச்சியை முடித்து அதன் பிறகு பேசுவதற்கூட அவங்களுக்கு நேரம் கொடுப்பதில்லை. அவங்க மனதிலே அத்தனை காரியங்களை வைத்திருக்கிறார்கள். உடனே அவங்க வேண்டுதலை சொல்ல வேண்டும். ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்கள், வேண்டுகிறதற்கும் நினைப்பதற்கும் அது மாத்திரம் கொடுக்கிற தேவன் அல்ல, மிகவும் அதிகமாய், எக்ஸீடிங்லி கிரேட். அப்போ நம்முடைய தேவன் எவ்வளவு பெரிய தேவன்! அவர் மனசு எவ்வளவு பெரியது! எவ்வளவு தாராளமான ஒரு மனதை கொண்டவர்! அப்படி வேதத்திலே ஆண்டவர் ஆசீர்வதித்த நிறைய சம்பவங்கள் இருக்கிறது. அவங்க கேட்டதை விட நினைத்ததை விட அதிகமாய் தேவன் கொடுத்திருக்கிறார். நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் சீக்கிரத்திலே சமீபமாகவே இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு சகோதரி தன் கணவர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஜெபம் பண்ணினார்கள். எனக்கு அந்த சகோதரியும் கணவரோ ஒரு சினிமா நடிகராக மாற வேண்டும் என்று விரும்பினார். நல்ல வேலையில் இருந்தார். ஆனால் அவர் வாழ்க்கையில் ஒரு குறிக்கோள், ஒரு மோகம் என்னவென்றால் சினிமா துறையிலே பெரிய நடிகனாக வேண்டும், வாழ்க்கை அனுபவிக்க வேண்டும், உல்லாசமாக இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அந்த சகோதரனுடைய சாட்சியின் வாழ்க்கையில் அவர்கள் சொன்னார்கள், கணவர் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டார். அவர் சிந்தனை மாறினது, இருதயம் புதிதாக மாறினது. அவர் ரட்சிக்கப்பட்டது மட்டுமல்ல, மனம் திரும்பினது மட்டுமல்ல, அவரை ஒரு ஊழியக்காரராய் கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா! அதிகமாய், மிகவும் அதிகமாய், more than what you pray and think and desire. நீங்கள் வேதத்திலே 1 தெசலோனிக்கேயரின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை வல்லமையாய் தெசலோனிக்கேயர்கள் இருதயத்துக்குள்ளே கிரியை செய்ததாம். It worketh effectively. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மிக வல்லமையாய் ஆவியானவர் தேவனுடைய வார்த்தையை உள்ளத்துக்குள்ளே கிரியை செய்தாராம். அவர்கள் நற்குணசாலிகரானார்கள். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! More than what you pray and think. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை செய்கிற தேவன் தான் இப்பொழுது இருக்கிறார். ஏசப்பா யாரு? நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய். அப்படி தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்ற ஒரு சம்பவம் 1 சாமுவேலின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் இருக்கிறது. சம்பவம் இதுதான். காணால் போன கழுதையை தேடி சவுல் என்கிற ஒரு மனுஷன் தன் தகப்பனாலே அனுப்பப்படுகிறார். வீட்டில் இருந்த கழுதை காணாமல் போச்சுப்பா, போய் தேடிட்டு கொண்டு வா, கோ சர்ச் ஃபார் த ஆசஸ். இந்த சவுல் என்கிற மனிதன் கழுதையை தேடி புறப்பட்டு எங்கெல்லாமோ அலைந்து கிடைக்காமல்
கடைசியிலே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிற ஒரு ஊருக்கு வருகிறார். அவர் கேள்விப்படுகிறார், இங்கே ஒரு தேவ மனுஷன் இருக்கிறார், காரியங்களை வெளிப்படுத்துகிற ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், அவரிடம் போய் நான் கேட்கட்டும். ஆனால் அவர் நினைத்தது ஒன்று, நடந்தது வேறொன்று. அதுக்கு முந்தின நாள் தேவன் சாமுவேல் தீர்க்கதரிசியோடு பேசுகிறார், நாளைக்கு இன்றைய தினம் உன்னிடத்தில் ஒரு மனுஷனை அனுப்புவேன், அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணு, இஸ்ரவேல் மக்களுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. I will send you a man this time. சவுல் அறிய மாட்டார். அவர் வந்ததோ தன் வேலை விஷயமாக, கழுதைகளை தேடி. ஆனால் இந்த சாமுவேல் தீர்க்கதரிசியை சந்திக்க நேரிட்ட போது சாமுவேல் சொல்லுகிறார், சமஸ்த இஸ்ரவேலும் உன்னையும் உன் குடும்பத்தையும் அல்லவோ தேடுகிறது, வா உன்னை அபிஷேகிக்கட்டும், நீ ராஜாவாக நிற்க வேண்டும். சவுல் சொல்லுகிறார், நான் தேடி வந்தது கழுதையே, என்னையா எனக்கு பட்டம் கொடுக்குறீங்க, பதவி கொடுக்குறீங்க, ராஜாவாகவா? என் குடும்பம் அற்பமானது, மிகவும் சிறியது, எங்கள் கோத்திரத்திலேயே சிறிய கோத்திரம், குலத்திலேயே சிறிய குலம், அதுலேயே எங்கள் குடும்பம் அற்பமான குடும்பம், எங்களுக்கு அபத்தம் சொல்லாதிரும். இப்படி நீங்கள் பேசலாமா? நான் அற்பமானவன், ரொம்ப எளிமையானவன், எங்கள் குடும்பம் ரொம்ப சிறிது, யாருக்குமே எங்களுக்கு தெரியாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, சவுல் தீர்க்கதரிசி சாமுவேலை அபிஷேகித்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தன் வேலையிலே அவன் கவனமாயிருந்தான். ஆனால் தேவன் என்ன செய்தார்? நினைத்ததற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய். He had a promotion in his life. அவன் வாழ்க்கையிலே உயர்த்தப்பட்டான். ஏன்? கர்த்தர் அவனை உயர்த்தினார். அவன் வேண்டிக் கொண்டதோ கழுதைகளுக்கு. பிரியமான நீங்கள் கூட சில காரியங்களுக்காக வேண்டிக் கொண்டு இருக்கிறீர்கள், சில காரியத்தை பர்சியூ பண்ணி தேடி பின்தொடர்ந்து கொண்டு இருக்கிறீர்கள், ஒன்று அடைய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். தேவன் என்ன செய்ய போகிறார்? நீங்கள் கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களா? நீங்கள் ஏசப்பாவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு இருக்கிறீர்களா? கர்த்தர் செய்ய போகிற காரியம் நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு மேலாக உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நீங்கள் வழி போக வேண்டும் என்று நினைப்பீர்கள், கர்த்தர் நல்ல ஆரோக்கியத்தோடு உங்களை வைத்து மற்றவர்களுக்கு உங்களை ஆசீர்வாதமாக பயன்படுத்த விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய வழிகள் அதிசயமானது. இந்த உலகத்திலே அருள்நாதர் இயேசு மனிதனாக இறங்கி வந்தபோது he fulfilled the purpose in his life. அனுப்பப்பட்ட வேலையிலே ஜாக்கிரதையாக இருந்தார், கீழ்ப்படிந்திருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. எதுவரைக்கும்? மரண பரியந்தம் கீழ்ப்படிந்திருந்தார். He had a submissive life and a sacrificial life. ஐயா, நினைப்பதற்கு வேண்டிக் கொள்வதற்கு மேலாக சவுல் உயர்த்தப்பட்டது காரணம் he had a submissive life. கீழ்ப்படுகிற ஒரு இருதயம் இருந்தது. He had a sacrificial life. தியாகமான ஒரு உள்ளம் இருந்தது. தன்னுடையது தனக்காக மட்டும் நினைக்காமல் தன் தகப்பனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து வந்த ஒரு சவுலாக நாம் பார்க்கிறோம். இயேசுவும் அப்படித்தான். இந்த உலகத்திலே வந்தபோது தன் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்கே அவர் கவனமாயிருந்தார். சிலுவையில் அடிக்கப்பட்டார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, எல்லா நாமத்துக்கு மேலான நாமமாக இயேசுவின் நாமம் உயர்த்தப்பட்டது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் வீட்டிலே ஒருவேளை நீங்கள் மட்டும் சிறுமைப்பட்டவர்களாக இருக்கலாம், மற்றவர்களை பார்க்கிலும் உங்களை ஏளனமாக நினைக்கலாம், சிறுமைப்பட்டவனாக நினைக்கலாம், கேவலமாக நினைக்கலாம். மேபி யூ ஆர் நாட் கிவன் த ப்ரியாரிட்டி இன் எனிதிங். கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களை நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் உயர்த்த வல்லவர். இன் வாட் எவர் ஜாப் யூ ஆர், போஸ்ட் யூ ஆர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் கர்த்தருக்கு பயந்து இருங்கள். தேவனுடைய வழிகள் ஆச்சரியமானது. நீங்கள் நினையாத வழியிலே உங்களை நடத்த, உங்களை உயர்த்த கர்த்தர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். தேவனுடைய கரம் குறுகி போகிறதில்லை. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், குப்பையில் இருந்த எளிமையில் தூசியில் இருந்த என்னை உயர்த்தி ராஜாக்களோடு உட்கார பண்ணினார். இஸ் அ மைட்டி காட். நீங்கள் சொல்லுகிறீர்கள், எங்கள் குடும்பம் அற்பமானது, எளிமையானது,
யாருக்குமே தெரியாது. சொல்லிக் கொள்வதற்கு ஒன்றுமே இல்லை. You have nothing to be praised. ஆனால் தேவன் இருதயங்களை பார்க்கிறார். தேவன் தெரிந்து கொள்ளுகிறது மிகுந்த ஆச்சரியம். நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு மேலாக செய்யத்தான் இயேசு விரும்புகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அப்படி எளிமையிலிருந்து உயர்ந்த அநேகர் சாட்சிகளை நான் கேட்டிருக்கிறேன். ஐயா, அனாதை போல இருந்தேன், கர்த்தர் என்னை ரட்சித்தார். இன்றைக்கு எல்லாரும் அறியப்பட்டவனாக என்னை மாற்றி இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய இருதயம் கலங்காதிருக்கட்டும். நீங்கள் எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கிறதாக இருக்கலாம். ஒரு முறை ஒரு வால்பாறையிலே ஒரு உயர்ந்த இடத்திற்கு, ஒரு டீ எஸ்டேட்டுக்குள்ளே ஜெபம் பண்ணுவதற்காக, ஊழியத்திற்காக கர்த்தர் என்னை அனுப்பினார். அங்கே டீ இலைகள் தோட்டத்தில் வேலை செய்கிற ஒரு சாதாரண எளிமையான ஒரு மகள் ஜெபிக்க வந்திருந்தார்கள். யாரும் தெரியாது. she is such a very timid person. எளிமையான ஒரு மகள், சாதாரணமான ஒரு மகள். அந்த டீ இலையை பொறுக்கித்தான் அவங்க வாழ்க்கை, குடும்பம் நடக்க வேண்டும். ஆனால் அன்றைக்கு தேவனுடைய வல்லமை மகிமையாய் இறங்கினது. அன்றைக்கு ஆவியானவர் பேசினார். நான் இந்த மகளுக்குள்ளே என்னுடைய அன்பின் அபிஷேகத்தை ஊற்றுகிறேன், நான் இந்த மகளை நேசிக்கிறேன் என்று சொன்னார். நான் ஆச்சரியப்பட்டேன். எளிமையான ஒரு வாழ்க்கை, அறியப்படாத ஒரு நபர், எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய பார்வை அவர்கள் மேல் இருக்கிறது. God is watching over you. நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, அவருடைய அன்பின் அபிஷேகத்தை உங்கள் மேலே ஊற்றுகிற தேவன். நீங்கள் கர்த்தருக்கு முக்கியமானவர்கள். அதனால்தான் நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் கர்த்தர் ஆசீர்வதிக்க இறங்குகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பு வாலிபனே, நீங்கள் சொல்லலாம், எனக்கு படிப்பில்லை, அறிவில்லை, அழகில்லை. அன்பு மகளே, நீங்கள் சொல்லி கொண்டு இருக்கலாம், எத்தனையோ பிரச்சனைகள், எவ்வளவோ நெருக்கப்பட்டு ஒடுங்கி போயிருக்கிறேன். தேவன் சொல்லுகிற வார்த்தையை நம்புங்கள். நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க வல்லவர். நாம் ஜெபிக்க போகிறோம். ஒன்று மாத்திரம் நிச்சயித்துக் கொள்ளுங்கள். உங்கள் இருதயம் இயேசுவுக்கு திறந்திருக்கிறதா? கர்த்தருடைய வார்த்தைக்கு திறந்திருக்கிறதா? Do you believe the word of the Lord? Do you believe Jesus? உங்கள் முழு இருதயத்தோடே கர்த்தரை சார்ந்து கொண்டிருப்பீர்களானால் இந்த வசனம் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் நிறைவேறும். கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். நாம் ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே. உம்முடைய வார்த்தை எத்தனை மகிமை! இந்த வார்த்தையின் வெளிச்சம் ஒவ்வொருவரையும் சந்திக்கட்டும், நிரப்பட்டும். அவங்க இருதயம் கர்த்தருடைய அன்பினால் நிரம்பட்டும். மனம் சலித்து போய் சோர்ந்து போய் இருக்கிற உள்ளங்களை தட்டி எழுப்பும். தவித்து தடுமாறி கொண்டிருக்கிற கால்களை பலப்படுத்தும். வாழ்க்கையை ஸ்திரப்படுத்துங்க. விசுவாசம் தளர்ந்து விடாதபடி காத்துக்கொள்ளும். தகப்பனே, கேட்டதற்கு எதிர்மாறாய் என் வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறேன் என்று கலங்கி நிற்கிறார்களே, மனம் இறங்கும். தகப்பனே, நீரே திருப்பங்களை ஏற்படுத்துகிறவர். உம்முடைய ஆசீர்வதிக்கிற கரம் இப்பொழுது ஒவ்வொரு மேல் அமருவதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பத்தில் அப்படி ஆண்டவரே ஏமாற்றப்பட்டு அல்லது ஏமாந்து போய் நொறுங்கி போயிருக்கிற பிள்ளைகள் உண்டு சுவாமி. இப்பொழுது உம்முடைய கரம் ஒவ்வொரு மேல் அமருவதற்காய் ஸ்தோத்திரம். எல்லா போராட்டத்தின் நீக்குங்கப்பா. எங்கெல்லாம் தாழ்ந்து போனார்களோ, எங்கெல்லாம் சிறுமைப்பட்டு போனார்களோ, எங்கெல்லாம் ஒடுங்கி போனார்களோ, அவர்களை உயர்த்தும்படிக்கு அவர்கள் கேட்டதற்கு மேலாக, நினைப்பதற்கும் மேலாக வல்லமையாய் கிரியை செய்கிற உம்முடைய ஆவியின் வல்லமையை விளங்க பண்ணுகிற தேவன். Let the mighty blessing come now upon them. நீர் ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி. வாழ்க்கை பிரகாசிக்கட்டும், வீட்டிலே சமாதானம் இருக்கட்டும், நல்ல உறவுகளிலே ஐக்கியம் இருக்கட்டும். ஆண்டவரே, அவங்க பயத்துக்கு நீங்களாக்குங்க. அவங்க மரிப்பதில்லை ஆண்டவரே, பாவத்தில் மரிப்பதில்லை. உம்முடைய ஜீவன் அவர்களை நிரப்புவதற்காய் ஸ்தோத்திரம். பொழுது தொடும் சுவாமி. இருதயங்கள் புதுப்பிக்கப்படட்டும், சிந்தைகள் புதுப்பிக்கப்படட்டும். பாவ இருள் வேண்டாம் ஆண்டவரே. பரிசுத்தமான நம்முடைய வெளிச்சத்துக்குள்ளே நடக்கிற பிள்ளைகளாக இருக்கட்டும், ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கட்டும். ஆசீர்வதிக்கிறோம். இயேசு இரட்சகர் நாமத்தில் ஜெயத்தை எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.